ஜப்பான்ல இருக்கிற ஷின்கான்சன் அதாவது புல்லட் ட்ரெயின். நொசோமி அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் புல்லட் ட்ரெயின் உள்ள ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ஸ்க்கு தனியாகவும் லேடிஸ்க்கு தனியாகவும் எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயுமே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். அண்ட் லேடிஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே குழந்தைங்கள கொண்டு வந்தோம் அப்படின்னா உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சிட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்டர்லி பீப்புள் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஹேண்ட் ட்ரையல் அண்ட் கை கழுவுறதுக்கு ஒரு வாஷ் பேசன், ஒரு கிளாசெட் அண்ட் இங்கே பக்கத்துலேயே டிஷ்யூ பேப்பர், பிடெட் சிஸ்டம் அண்ட் டஸ்ட்பின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு நான் ஸ்மோக்கிங் ட்ரெயின் அப்படின்றனால நான் ஸ்மோக்கிங் சைன் போர்டும் வச்சுருக்காங்க. இன்கேஸ் பேக் வச்சுருந்தோம் அப்படின்னா ஹேங் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிடெட் சிஸ்டமில் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் பட்டன், ரெட் கலர் பட்டன் வந்து எமர்ஜென்சிக்காக. அண்ட் நம்ம எங்கே வாஷ் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டாக பேக்காக, அந்த வாட்டர் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது, ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்துக்குமே பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் ஈவன் இந்த கிளாசெட்டோட லிட்டை ஓப்பன் க்ளோசிங் கூட பட்டன் தான். அதை ஓப்பன் பண்ணணும்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணணும், அகைன் க்ளோஸ் பண்ணணும்னா அகைன் கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம எங்கேயுமே அன்வான்டாக கை வைக்கணுங்கிற நீட் கிடையாது. ஈவன் அந்த டஸ்ட்பின் கூட நம்ம காலால் ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் ஆகும் இல்லையா, ஃப்ளைட்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான டஸ்ட்பின் தான் அது. ஸோ இங்கே வந்து இந்த புல்லட் ட்ரெயின்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூம் போனாலுமே உங்களுக்கு இவ்வளோ க்ளீனாக இருக்கும் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம்.